ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் வெட்டி சேனல். இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா உரப்படை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 4 கப்பு இட்லி அரிசி ஊற வச்சுருக்கேன். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டுமே 150 கிராம் எடுத்து நான் இதில் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஊற வச்சுருக்கேன். அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், இதை பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பூண்டு, இதையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொத்து, தேங்காய் துருவல் ஒரு மூடி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஜாரில் அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நான் இப்போ அரைக்க போகிறேன் அரிசி. அது கூட உப்பு, உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அரைக்கிறப்ப கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. இதில் அரைக்கிறப்பவே அடுத்த செட் நான் அரைக்க போகிறேன். அது அரைக்கிறப்பவே சோம்பு தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சோம்பவே ஆட் பண்ணி அதோட கூட அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்தது நான் பருப்பு வச்சுருக்கேன். பருப்பு வச்சுட்டு அரைக்க போகிறேன். கொஞ்சம் பருப்பு எடுத்து 2 பருப்புமே மிக்ஸ் பண்ணி தான் நான் அரைக்கிறேன். கொஞ்சம் பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாவில் அப்படியே உதிரியாக கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ஊற்றுறதுக்கு நல்லா வரும், நல்லாயிருக்கும், அந்த மாதிரி தெரியும். இப்போ பருப்பு இந்த மாதிரி கொஞ்சம் இதுவும் குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுருங்க. பருப்பு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா வழவழப்பாக இருக்கும். அதனால கொஞ்சம் குறைப்பாக தான் இதுக்கு இருக்கணும். அடமாவு பதம் இதுதான் பதம். இப்போ நான் இது கூட மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள், அடுத்து காரத்தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை, இதையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி எதுக்காக போடுறோன்னா, இது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது பருப்பு சேர்த்துருக்கோம்ல, அதனால தான் இந்த இஞ்சி பூண்டு இது ரெண்டையுமே இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது வாசமாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியும் கூட, அதனால இது நான் ரெண்டையுமே சேர்த்துருக்கேன். அடுத்து சின்ன வெங்காயம் அதை ஆட் பண்ணிடுங்க. சின்ன வெங்காயம் போட்டு அடை செஞ்சோம்னா நல்லா வாசமாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியும் கூட. அடுத்தது ஒரு மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன்னா அதையும் துருவினது அதுவும் எடுத்து ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா அடியிலேருந்து நல்லா கிளறி விட்டுருங்க. தேவைக்கேற்ப உப்பு இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த பதத்துக்கு, இந்த கன்சிஸ்டன்சி நல்லா கிளந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இதுதான் அடை பதம்னு சொல்லுவாங்க. தோசை பதத்துக்கு இல்லாமல் அடை மாவு பதத்துக்கு வச்சுருங்க. நான் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு உளுந்து ஊற வச்சுருந்தேன். உளுந்து சேர்த்தாக்கா நல்லா மிருதுவாக இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும். அடை நல்லா பொலபொலன்னு நல்லா இருக்கும். அந்த அடை சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் அந்த உளுந்து மாவு. இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அதையும். இப்போ இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ
தோசைக்கல்ல இப்போ வச்சு ஊற்றிட்டு நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா மொறுன்னு ஹெல்த்தியான சுவையான நல்லா டேஸ்டியான அடை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.